இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு பாரதி? நேத்து என்னதான் நடந்துச்சு? தெரியலம்மா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வரைக்கும் அந்த பணம் எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. யோசிச்சு பாருங்க பாரதி. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பாரதி, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பணம் உங்க பேக்ல எப்படி வந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என் கேபினுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பணத்தை எடுத்து டிராயர்ல வச்சேன். அந்த டைம்ல நீங்க ஆபீஸ்ல இருந்திருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நான் திரும்பி வரும்போது நீங்க ரிசைனிங் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அப்படின்னா பணத்தை நீங்க எடுத்து பேக்ல வைக்கல, வேற யாரோ வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க பாரதி. நீங்க ஆபீஸ்ல வச்சு பேக பார்த்தப்போ உள்ள பணம் இருக்கிற மாதிரி தோணுச்சா? இல்ல ஆதி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் கார் கீயை நான் ஹேண்ட்பேக்ல தான் வச்சிருந்தேன். அதை எடுத்தப்ப கூட பேக் உள்ள பணம் இருந்த மாதிரி எனக்கு தோணல. அப்போ ஆபீஸ்லயும் யாரும் எடுத்து வைக்கல. நீங்க வீட்டுக்கு வர்ற வழியில சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? பாரதி, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் நேரா அப்படியே வீட்டுக்கு தான் வந்தேன். வழியில யார் கூடயாவது காரை நிறுத்தி வச்சுட்டு பேசுனீங்களா? இல்ல காரை நிறுத்திட்டு கடைக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? இல்ல ஆதி, ஆபீஸ்ல நடந்த விஷயத்துல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனால நேரா நான் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கேயுமே காரை நிறுத்தல. நீ வந்ததுல இருந்து நானும் அத்தையும் வீட்ல தான் இருந்தோம். மனோ வந்தப்போ பணம் இருந்திருக்கு. அப்போ எந்த நேரத்துல யாரு எப்படி வச்சிருப்பாங்க? ஆதி, நான் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அந்த லேடி கன்சீவா இருந்தாங்க. டெலிவரி பெயின் வேற அவங்களுக்கு. அதனால நான் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். ஆனா அவங்கள பார்த்தா சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சரி, அப்ப எந்த வழியா வந்தீங்க? எப்பவுமே வர வழியில தான். அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டீங்க? ஆர்சி ஹாஸ்பிட்டல்.